அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பற்றி போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது நம்ம நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு வியாபாரத்துக்குரிய சாதனம். ஊது கட்டைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அரபு நாடுகளில் வந்துக்கிட்டு அதிகமான அதாவது தங்கத்துக்கு நிகராக அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உள்ள ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போல் நான் அப்பைக்கப்போ சில வீடியோகள் போட்டிருக்கேன். இப்போ வந்துக்கிட்டு அது சம்மந்தமாக நம்ம வந்துக்கிட்டு இது வந்து பெரும்பாலும் அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் இது போல் ஃபாரஸ்ட் சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம பங்களாதேஷ், இந்தோனேஷியா, மலேசியா, ஃபிலிப்பைன் அது போல் பல இடங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஊது கட்டை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறதுக்கு என்னடா இது பாருங்க, இதுதான் ஊது கட்டை. இது என்னடா இது ஒன்றுமே இல்லை, அப்படி கட்டைப்பட தான் இருக்கும். இதோடைய ரேட்டு என்னன்னு சொன்னாக்கா கிலோ வந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும்லாம் இருக்குது. இதை வந்து நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னாக்கா தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்துக்கிட்டு நான் இப்போ இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். இதை தரம் பிரிக்கிற வந்து ஒன்று ஒவ்வொரு ரேட்டு. நான் இப்போ காமிக்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து பேர் வந்துக்கிட்டு சல்லான்னு வச்சுருக்காங்க. இங்கேங்க இந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அப்புறம் வந்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இது ஜூரா. இது கிட்டத்தட்ட 15,000 திரகம் ஒரு கிலோ. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுபோல் இதுலேயே பெரிய குவாலிட்டி ஒன்று இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அது மாதிரி தான். இருங்க, ஒரு பீஸை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெருசில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, 15,000 திரகம் கிலோ. இதெல்லாம் வந்து நம்ம இங்கே கற்றுக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து பொதுவாகவே வியாபாரம் பண்ணுறேன்டாக்கா நம்ம ஒரே வியாபாரத்தை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை விட எத்தனையோ வியாபாரங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ தரம் பிரித்து இதை வந்துக்கிட்டு நம்ம ஒவ்வொன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஊது சம்மந்தப்பட்டது, ஊது கட்டை, அதில் வந்து புகூரு, அப்புறம் ஊது மாத்தரு, அப்புறம் ஊது பெர்ஃப்யூமு, அப்புறம் ஊதுடைய ஆயில், ஜஹனல் ஊது ஆயில். ஒன்று ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. சாதாரணமாக நீங்கள் பார்த்துட்டாக்கா கிலோ 5,000 திரகத்துலேருந்துலாம் இருக்குது. ஒரு தோலாண்டாக்கா 11.66 கணக்கு. ஆனால் 12 ml வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்துல் சமது குறைஷி, இல்லாட்டி அஜ்மல், இல்லாட்டி இப்ராஹிம் குரேஷி, நயமேடாக இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ரேட்டு வந்து நம்மள்கிட்ட போனாலே உள்ளுக்குள்ளே கூட சில நேரத்துக்கு தரமாட்டானுவோம். அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்டாக்கா ஒரு ப்ராடக்டை வந்துக்கிட்டு பாருங்க, நான் இப்போ வந்துக்கிட்டு இதில் வந்து தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை வந்துக்கிட்டு ஒன்றையும் பார்க்குறேன். இது வந்துக்கிட்டு நல்லா இருக்குது, நல்ல பீஸெல்லாம் தனியாக ஒரு இதுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னாக்கா எல்லாமே ஒரே ரேட்டு இல்லை. இது ஒன்று ஒவ்வொரு ரேட்டு நம்மளுக்கு தெரியும். இதை பார்த்தாக்கா நீங்கள் இதை வந்துக்கிட்டு நம்ம ஊர்லெலாம் தேங்காவை தரம் பிரிப்பாங்க. அதுபோல் இங்கே வந்து ஊதுக்கட்டையை நம்ம தரம் பிரிக்கிறது. இது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும். சில நேரத்துக்கு டவுட்டாக இருந்தாக்கா நான் அதை வந்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சார்கோல் ரெடியாகவே இருக்குது. அதை வந்துக்கிட்டு ஜஸ்ட்டு புகைச்சி பார்ப்பேன். அதோடைய ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெரிய பீஸு, இதோடைய ரேட்டு வேறு. இது சின்ன பீஸு, இது வந்து ஹை குவாலிட்டி, ஹை கிரேட் சேர்ந்தது. இதெல்லாம் வந்து இந்த சைடில் போடுவோம். இப்போ எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து டவுட் வந்துருச்சு இந்த பீஸில். அப்போ டவுட் வந்துட்டாக்கா நான் என்ன செய்வேன்டாக்கா ஓரம் பிச்சு இங்கே வந்துக்கிட்டு நான் நெருப்பு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் நெருப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து வச்சோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும் அது புகைகிறது வந்து என்ன மாதிரி ஸ்மெல் வருதுங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் நல்லா கபகபாண்டு வரும். அந்த ஆயில் வந்து அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அப்படின்னு சொன்னாக்கா இது நல்ல குவாலிட்டினாக்கா அது ரேட் வந்து வேறு. அதனால தான் தரம் பிரிக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா செக் பண்ணணும். அது தரம் பிரித்து கொடுக்கலன்னு சொன்னாக்கா அது வந்துக்கிட்டு கஸ்டமரும் வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம தரம் பிரித்து எடுக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை.
அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. இது வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோ பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாக்கா நம்மளுக்கு வந்துட்டு காமன் நேரத்தில் கூட முடிச்சிடலாம். இருங்க, இதெல்லாம் கொஞ்சம் 2க்கும் டிஃப்ரெண்ட் பீசஸ் இருக்குது. நம்மளுக்கு அதை பிடிச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எந்த மாதிரி உள்ள குவாலிட்டின்ட்டு. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இது ஹை குவாலிட்டி, ஹை கிரேடு. இதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முத்தியாக இருக்கும். இது வந்து லோ கிரேடு. அதுபோல் ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்துக்கிட்டு என்னன்னு சொன்னாக்கா ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு இந்த இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறேன். இந்த கப்போர்ட் லெவலில் நம்ம வந்து பண்ணுறேன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 1 மில்லியன் திரகம் தேவைப்படும் நம்மளுக்கு. நம்ம இதே பெர்ஃப்யூம் வியாபாரம்னு சொன்னாக்கா இந்த கப்போர்டு மாதிரி 10 கப்போர்டு நிறைச்சிடலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 50,000 திரகம் 1,00,000 திரகம் இருந்தாலே போதும் பெர்ஃப்யூம் வியாபாரம் பண்ணுறதுக்கு. ஊதி வியாபாரம் பண்ணுறேன்டாக்கா ரொம்ப சிரமம். அது நல்ல கஸ்டமர் எடுத்துகிட்டோன்னு சொன்னாக்கா நல்லா விஐபி ஆட்கள்லாம் கிடைப்பாங்க, நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கு பிஸ்னஸ்ஸு மேலும் மேலும் சிறக்கிறதுக்கு. எல்லாம் துவாசிங்க. நீங்களும் இது போல் வேறு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸ் பக்கமெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நம்மளுடைய முயற்சி சரியான பாதையில் போணுச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நம்மளும் ஒரு இலக்கை அடைய முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. எல்லா வியாபாரிகளும் எல்லா பிஸ்னஸ்காரங்களும் இது மாதிரி தான் ஒன்றா ட்ரை பண்ணி தான் வர்றது. அஜ்மல்லாம் ஒரு லூலு, அஜ்மல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது போல் நயமக மலபார் கோல்டு இருக்கட்டும், ஒவ்வொரு கடையும் பல வருஷங்கள் அவங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி 100-150 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் இது மாதிரி பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வியாபாரங்களில் சிறந்த தொழிலை தேர்ந்தெடுங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையலாம். இதில் வந்து வியாபாரம் பண்ணும்போது இதில் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னாக்கா நம்ம சாவர வரைக்கும் நம்மளால் வியாபாரம் பண்ண முடியும். இதே நம்ம தொழிலில் இருக்கும்போது இதே நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தோன்னு சொன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வயசு அப்போ இல்லாட்டி குறிப்பிட்ட டயத்தோடு நம்மளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க. இந்த ஊது நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன்டாக்கா சொல்லுவீங்க, என்னடா இதை போயிட்டு உருப்படாத ஐட்டத்தை போய் வச்சுக்கிட்டு இவ்வளோ ரேட்டு சொல்கிறானு. இது அரபுக்காரவங்களுக்கு தான் தெரியும் இதோடைய மகிமை என்னண்டு. ஆனால் இந்தியா தான் ஆரிஜின், இதோடைய மெயின் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்தியா. ஸோ இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.